இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா ராணியோடைய கிச்சனில் தான் இருக்கேன். கீதா ராணி வந்துட்டு கார்ன் கடையில் சூப்பராக ஒரு பக்கோடா பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு மின்சது சிக்கனில் வந்துட்டு ஒரு சமோசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, சமோசா எங்களுக்கு வர மாட்டேங்குது, முக்கோணம் மாதிரி வருது, இல்லைனா கடையில் போய் வாங்கணும், எங்களுக்கு அதை ஒட்ட தெரியல, இந்த ரேப்பர் ப்ராப்பராக எங்களுக்கு இது பண்ண தெரியல அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட நிறைய இடங்களில் பார்த்து கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அந்த குறை இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு ஏற்கனவே நம்ம இதில் நம்ம பண்ணியிருக்கோம். பட் மறுபடியும் இது வேறு ஒரு ஸ்டஃபிங்கில் சூப்பராக ஒரு சிக்கன் கீமா சமோசா பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கீமா சமோசா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். டொமேட்டோ ஆனியன் மசாலாவுக்காக டொமேட்டோ ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மசாலாவுக்காக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். பேட்டர் வந்து டோ வந்து ரெடி பண்ணுறதுக்கு சமோசா டோவுக்கு வந்துட்டு மைதா மாவு, வனஸ்பதி, சால்ட்டு, அதுக்கப்புறம் அஜ்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓமம், அது வந்துட்டு தேவை. பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். முதல்ல இந்த டொமேட்டோ ஆனியன்லாம் கட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்லிக் ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட், கொஞ்சம் சிக்கன் கீமா,
சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம். பச்சை மிளகா, காரத்துக்கு கறி லீஃப், டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப் இதை போட்டு இதிலே ஃப்ரை பண்ணி இதில் வந்துட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், தேவையான அளவு உப்பு, இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். ஸோ நம்ம இந்த ஸ்டஃபிங் தான் உள்ளே வைக்க போகிறோம். சரி, சமோசாக்குள்ள. ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. மின்சி சிக்கன் அப்படின்றதுனால நல்லா உங்களுக்கு அதிலே ரோஸ்ட் ஆனதுனால தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றணுன்றது அவசியம். ஓகேங்களா? நமக்கு ட்ரையாக இருந்தால் தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாமா? ஸ்டஃப் பண்ணி அதை ரேப்பரில் வச்சு ரேப் பண்ணி. கண்டிப்பாக மேம். ஆஃப் பண்ணிவிடுமா? ஆஃப் பண்ணிடலாம். ரேப் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும் இல்லைங்களா? இந்த கட் பண்ண ஷீட்டை வந்துட்டு இந்த எட்ஜி தண்ணி தொட்டு இந்த 2 எட்ஜை வந்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிக்கும். இதில் வந்து சிக்கன் கீமா இந்த எட்ஜில் தண்ணி தொட்டு துடைச்சிட்டு இப்படி ஒரு செட்டு, இப்படி ஒரு செட்டு எட்ஜை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேவா? ஷீட்டு நீங்கள் மொத்தமாக வந்து இந்த மாதிரி அடித்து கூட வச்சுக்கலாம். தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து. இப்போ நீங்கள் சிக்கன் கீமா பண்ணுறீங்க இல்லையா? இது பன்னீர் வேணும்னா இதே மாதிரி மசாலா பன்னீரில் பண்ணலாம். வெஜிடபிள் வேணும்னா வெஜிடபிளில் பண்ணலாம். கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா? ஆமாம், கொண்டக்கடலையில் பண்ணலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையே க்ரஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மசாலா பேஸ் மட்டும் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஃபிஷ்ஷு லைக் பண்ணுறவங்களுக்கு ஃபிஷ்ஷில் பண்ணலாம். மட்டன் சமோசா வேணும்னா மட்டன் சமோசா பண்ணலாம். அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணலாம். நான்வெஜ்லேயும் பண்ணலாம், வெஜ்லேயும் பண்ணுற மாதிரி. என்ன காஞ்சிடுச்சு. சமோசா இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சமோசா ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்துட்டு உள்ளே உங்களுக்கு மசாலாவே இருக்கும். இதுக்கு நீங்கள் சாஸ் கீஸெல்லாம் தொடரணும்னு கூட அவசியம் கிடையாது. கீதா, இப்போ வந்துட்டு நல்ல கலர் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட சமோசா வந்துட்டு சிக்கன் கீமா சமோசா ரெடி ஆகிட்டுது. கீதா, உங்களுக்கு சிக்கன் கீமா சமோசா ரெடி ஆகிட்டுது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதோட நான்வெஜ்ஜி இந்த கீமா சாப்பிட்ற ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப விரும்பி கேட்டவங்க எங்கள் சிஸ்டர். அவங்கள கூப்பிட்டுக்கலாங்களா? விஜுமா, உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா சமோசா? உள்ள ஆமாங்க மேடம், சமோசா எப்பொழுதுமே பிடிக்கும். ஓகே, சிக்கன் நீங்கள் அதில் சிக்கன்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க மேடம். அந்த வெளியே எதுவும் சரி, உள்ளார எதுவும் சரி, அந்த ஓமம் ஸ்மெல்லு இது எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ. பார்க்கவும் அழகாக இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா உடனே இதை வந்து
கண்டிப்பாக அது தட்டு காலி ஆகிடும். சிக்கன் கீமா சமோசா தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மைதா மாவு, வனஸ்பதி, ஓமம், எண்ணெய், இஞ்சி விழுது, பூண்டு விழுது. செய்முறை: முதலில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலையை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, வனஸ்பதி, ஓமம், உப்பு, தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து சப்பாத்தி திரட்டி அதை 2ஆக பிரித்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பிறகு இஞ்சி விழுது, பூண்டு விழுது, சிக்கன் கீமா சேர்த்து வதக்கவும். பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து வதக்கவும். அதோடு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கி எடுத்து வைக்கவும். செய்து வைத்துள்ள மாவில் மசாலாவை வைத்து சமோசா வடிவில் மடக்கி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்பொழுது சிக்கன் கீமா சமோசா தயார்.